ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டான ஒரு மெக்கானிசம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஈத்தரில் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஈத்தர் ரியாக்ஷன் வித் ஹெச்ஐ இந்த ரெண்டு டாப்பிக்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். உங்களுக்கு போர்டு எக்ஸாம்லேயும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நீட் ஜேயிலையும் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு கொஸ்டின் வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டு ரியாக்ஷன் தான். அப்போ அந்த ரெண்டு ரியாக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. அப்போ நீட் ஜே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் வந்து கேரண்டியாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்போ எப்பப்போ சேஞ்சஸ் வந்து நடக்கும், எப்பப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்ன்றதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து மெக்கானிக்ஸ் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா என்ன மாலிகுல் கொடுத்தாலும் உங்களால் வந்து ப்ராடக்ட் வந்து எழுத முடியும் இல்லையா? ஸோ அதனால இங்கே வந்து மெக்கானிக்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ மெக்கானிக்ஸ் நமக்கு வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுருக்காங்க, மீத்தாக்சி மீத்தேன் தான் இல்லையா? அப்போ CH3 OCH3 தான் நமக்கு வந்து மீத்தாக்சி மீத்தேன். இஸ் இட் கரெக்ட்? இது நம்ம என்ன பண்ண போறோம்னா HA கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். HA எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், H ப்ளஸ் ஆகும், I மைனஸாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா? ஐடின் வந்து ரொம்ப பிக்கர் ஆட்டமாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து அது வந்து I மைனஸாக நமக்கு வந்து வெளியில் வந்துடும். இங்கே நமக்கு வந்து ஆக்சிஜன் மேலே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த H ப்ளஸ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆக்சோனியம் அயான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் CH3O. இங்கே வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து வந்துடும், ஹைட்ரஜன் வந்துடும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா I மைனஸ் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ I மைனஸ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணோம். அப்போ SN2 மெக்கானிசம்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த I வந்து நமக்கு என்ன பேக் சைடு வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானிட்டி அதிகமாக இருக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லைக் பண்ணாது, நெகட்டிவ் சார்ஜ் தான் லைக் பண்ணும். அப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CH3I ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ நமக்கு வந்து மீத்தாக்சி மீத்தேன் நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அப்போ எந்த சைடு வந்து வெளியில் போனாலும் சரி, எங்கே அட்டாக் பண்ணாலும் நமக்கு வந்து சேம் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி மீத்தேன் வந்து போட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 OCH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதுக்கு நமக்கு வந்து மெக்கானிசம் எப்படி எழுதுவோம்? இது HA கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது H ப்ளஸ்ஸாக இருக்கும், நமக்கு வந்து I மைனஸாக வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் மேலே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த லோன் பேர் எலக்ட்ரான் அந்த H ப்ளஸ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 இங்கே நமக்கு என்ன O வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும், இங்கே நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும், இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து இப்போ I மைனஸ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன், இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான்ஸை 2 கார்பனேட்டத்துலேருந்து நமக்கு வந்து கேட்கும். எந்த கார்பனேட் வந்து ஈஸியாக கொடுக்குதோ அதை எடுத்துக்கிட்டு வெளியில் போய்டும் நான் சொன்னேன். அப்போ நான் சொன்ன கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மோர் ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். ஆனால் இங்கே நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது SN2 மெக்கானிசம். SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து எங்கே இருக்கும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குதோ, எங்கே வந்து ஆல்கைல் குரூப் வந்து இல்லாமல், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கார்பன் நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கர் குரூப் இல்லாம எங்க நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்குது, இங்க தான் நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து இருக்கு இல்லையா? இந்த கார்பன்ல வெறும் 3 ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் ஆட்டம். அப்போ இந்த I மைனஸ் நமக்கு எங்க ஆகும் பார்த்தீங்கன்னா இங்க தான் போய் நமக்கு வந்து SN2 மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ இந்த என்ன ஆகும், இது வந்து OH வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து வெளில போயிடும். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 OH பிளஸ் நமக்கு என்னன்னா மெத்தில் அயோடைடு வந்து கிடைக்கும். அப்போ CH3 அயோடைடு மெத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? ஓகே, கிளியரா? அப்போ நமக்கு வந்து சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து எங்க வேணாலும் I ஆட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் நம்ம வந்து OH வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? அப்போ 2 பக்கமும் நமக்கு வந்து வேற வேற அன்சிமெட்ரிக்கலா இருக்கும்போது அப்போ வந்து SN2 மெக்கானிசத்துக்கு எது நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளா இருக்கு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இதே நமக்கு வந்து ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ டெர்ஷரி காம்பவுண்ட் எப்படி இருக்குது, இங்க C இருக்குது, இங்க CH3 வந்து இருக்குது, இங்க நமக்கு வந்து CH3 வந்து இருக்குது, இங்க CH3 இருக்குது, இங்க நமக்கு வந்து OCH வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, OCH வந்து இருக்கும். அப்போ இங்க நமக்கு வந்து என்ன மெக்கானிசம் வந்து நடக்கும், HA வந்து ரியாக்ட் பண்ணும்போது வந்து H ப்ளஸ்ஸாக மாறும், I வந்து நமக்கு வந்து மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் மேலே நமக்கு வந்து எப்பவுமே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து H ப்ளஸ் நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே H ப்ளஸ் போய் நமக்கு அட்டாக் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து என்ன ஆக்சோனியம் அயன் வந்து ஃபார்ம் ஆகும், CH3 கார்பன், இங்கே நமக்கு வந்து CH3, இங்கே நமக்கு வந்து CH3, இங்கே நமக்கு என்ன O, இங்கே ஹைட்ரஜன், இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே வந்து நமக்கு வந்து CH வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து I மைனஸ், அப்போ I மைனஸ் வந்து ரியாக்ட் ஆகணும். சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணோம், இங்கே I மைனஸ் போயிட்டு அப்போ இங்கே வந்து SN2 மெக்கானிசம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி தான் மோர் ஃபேவரபுளாக இருக்கும். பிரைமரியோட மெத்தில் குரூப் தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபுளாக இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு போயிட்டாங்கன்னா அந்த I மைனஸ் போயிட்டு நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இங்கே நமக்கு என்னன்னா இங்கே SN2 மெக்கானிசத்தை விட இது
பண்ணா இதோட ப்ளஸ் எஃபெக்ட் தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிளா வந்து இருக்கும். இதுக்கு நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட், இங்கேயும் நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட், இங்கேயும் நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியா குடுத்துட்டு, கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே. அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். CH3 கார்பன் C CH3 CH3 இங்க கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து நமக்கு வந்து மெத்தனால் வந்து கிடைக்கும். CH3OH வந்து கிடைக்கும். அப்ப இங்க என்னன்னா I- போயிட்டு இங்க போய் ரியாக்ட் ஆகி டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே புரியுதா? அப்போ நமக்கு வந்து பிரைமரினா வேற மெக்கானிசம் இருக்குது. டெர்ஷரினா நமக்கு வந்து வேற மெக்கானிசம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஓகே. இப்போ நான் சிம்பிளா இது எல்லாத்தையுமே நான் தான் சம்மரைஸ் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன கேட்பாங்க? மெக்கானிசம்லாம் கேட்க மாட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மெக்கானிசம்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு ரியாக்டன் கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு எழுதணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாங்க? இந்த மாதிரி கொடுத்தாங்க. CH3 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 இங்க என்ன கொடுத்தாங்க? OCH வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது கூட நமக்கு வந்து HI வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப இது கூட நமக்கு வந்து HI வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இது கூட நீங்க வந்து HA வந்து நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நான் சிம்பிளா ஷார்ட்கட்டா எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ கேட்கும். இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். யார் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து குடுப்பா? இந்த டெர்ஷரி கார்பன் தான் நமக்கு வந்து குடுக்கும். ஏன்னா இங்க தான் நமக்கு நிறைய பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது இல்லையா? அப்ப இது இந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்து குடுத்துருச்சு அப்படின்னா, இது வந்து மைனஸ் சார்ஜ் வந்துரும். இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துரும். அப்ப நமக்கு என்ன ஆயிடுது? டெர்ஷரி கேட்டையான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க டெர்ஷரி கேட்டையான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் நமக்கு என்ன மெத்தில் வந்து CH3O- வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நம்ம வந்து ஷார்ட் கட் ஓகே. இது வந்து ரியல் மெக்கானிசம் கிடையாது. ரியல் மெக்கானிசம் ப்ரீவியஸா வந்து சொல்லியிருக்கிறேன். அப்ப நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா I- வந்து நமக்கு வந்து இங்க ரியாக்ட் ஆகும். H+ வந்து நமக்கு வந்து இங்க ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு. அப்ப நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னது? டெர்ஷரி பியூட்டைல் அயோடைடு வந்து கிடைக்கும். இங்க நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு வந்து எப்படி நம்ம சிம்பிளா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்? அப்போ எங்க இந்த ஆக்சிஜனுக்கு வந்து எந்த எந்த கார்பன் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குதோ அங்க போயிட்டு நமக்கு வந்து அயோடின் வந்து ஆட் ஆகும். ஓகே இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது பேஸ்ட் ஆன் த பிளஸ் ஐ எஃபெக்ட். இப்போ இதே இது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். CH3O CH2 CH3 இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? சார் நீங்க என்ன சொன்னீங்க? 2 கார்பன்லயும் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கும். அப்போ எது கொடுக்கறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது? இது கொடுக்கறது தான் மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் எஃபெக்ட் வந்து 2 கார்பன்ல இருக்குது. இங்க வந்து ஒரு கார்பன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? அந்த CH வந்து O- இருக்கிறதுனால OH+ நமக்கு வந்து எத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. இங்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க SN2 மெக்கானிசம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப I- வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் இல்லையா? அப்ப I- நமக்கு எங்க ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரியை விட மெத்தில தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள். அப்ப I நமக்கு எங்க வேணா இங்க ரியாக்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மெத்தில் அயோடைடு வந்து கிடைக்கும். பிளஸ் வந்து நமக்கு என்னன்னா எத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2OH ஓகே. அப்ப நமக்கு வந்து பிரைமரினா வேற கான்செப்ட். பிரைமரினா இங்க வந்து SN2 மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். டெர்ஷரியா இருந்துச்சு. செகண்டரி அண்ட் டெர்ஷியரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸ்டேபிள் கார்போகேட்டையான் நமக்கு எங்க ஃபார்ம் ஆகும்? செகண்டரி அண்ட் டெர்ஷியரில் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து பிரைமரிக்கு வந்து வேற மெக்கானிசம் வந்து இருக்குது. செகண்டரி டெர்ஷியரிக்கு வந்து வேற மெக்கானிசம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பார்த்துங்க. இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. பிரைமரியை கரெக்டாக பண்ணாங்கன்னா டெர்ஷரிக்கு தப்பு பண்ணிடுவாங்க. டெர்ஷரி கரெக்டாக பண்ணாங்கன்னா பிரைமரி வந்து தப்பு பண்ணிப்பாங்க. இங்க ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இருக்குது. இதை வந்து கிளியரா வந்து நோட் பண்ணிக்கோங்க.